சிவகங்கை அருகே உள்ள பழைய வீடு ஒன்றில் வெள்ளைத் துணியில் மூடப்பட்ட ஒரு பழைய நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தை யாரும் தொடமாட்டார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் ஒருவர் உயிரிழந்த பிறகு அவர் எழுதிய கவிதைகள் இரவில் தானாகவே படிக்கப்படும் என்ற பயம் இருந்தது. ஒரு நாள் ஆர்வலராக இருந்த கணேஷ் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். நூலகத்தின் மரம் பூட்டிய கதவை திறந்து கவிதை புத்தகங்களை புரட்டினான். ஒரு பழைய பக்கத்தில், "என்னை எழுப்பாதே, நான் உன்னிடம் இருக்க விரும்புகிறேன்" என்ற வரிகள் இருந்தன. அவன் வியப்புடன் அந்த பக்கத்தை உருட்ட, திடீரென அறையில் காற்று சுழன்றது. அடிக்கடிக்கும் மெழுகுவர்த்திகள் அணைந்தன. பின்னணியில் ஒரு மெலிதான குரல் அவனுக்கே கேட்கும்படி பாடியது, "என் வரிகள் உயிருடன் இருக்கின்றன. உன் உயிரும் என்னுடன் சேரட்டும்." அவன் கதறி வெளியே ஓட முயன்றபோது கதவு தானாக மூடிக்கொண்டது. பிறகு அந்த வீட்டில் கணேஷை யாரும் கண்டதே இல்லை. ஆனால் அடுத்த இரவிலிருந்து அந்த நூலகத்தில் ஒரு புதிய கவிஞனின் குரலும் கவிதைகளும் தோன்றத் தொடங்கின. இருள் எழுதிய கவிதைகள் என்றும் மயக்கமில்லை.